வணக்கம். புதுவை நீதிமன்ற வளாகத்தில் காந்தி சிலை திறப்பு விழா, கட்டிட அடிக்கல் நாட்டு விழா, நடமாடும் வாகன தொடக்க விழா ஆகிய முப்பெரும் விழாவில் ஆளுநர் இக்பால் சிங், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் திரு வைத்தியலிங்கம் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நீதிமன்ற வளாகத்தில் காந்தி சிலை திறப்பு விழா, நீதிபதிகளுக்கான குடியிருப்புகள் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நீதிமன்றத்தின் நடமாடும் வாகன தொடக்க விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் காந்தி சிலையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் இக்பால் சிங் குத்து விளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்து மாவட்ட நீதிபதிகளுக்கு குடியிருப்புகள் கட்ட அடிக்கல் நாட்டினார். விழாவில் முதலமைச்சர் திரு வைத்தியலிங்கம் தலைமை தாங்கி பேசுகையில், சுகாதாரத்துறை மூலம் வழக்கறிஞர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளோம். இதில் சிறிய தொகையை வழக்கறிஞர்கள் கட்டினால் போதும், மீதமுள்ள தொகையை அரசே கட்டும் என்று பேசினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், அரசு துறைகளில் கோப்புகளை சரிபார்க்க சட்ட உதவியாளர்களாக வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி பேசினார். மொத்தம் 6 பேர்களை நியமிப்பதற்காக நாங்கள் ஏற்கனவே அதற்கான கோப்பை அனுப்புவதற்காக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். குறிப்பாக புதுவை மாநில வழக்கறிஞர்களுக்குத்தான் அந்த பதவிகள் கொடுக்கப்படும் என்பதை நான் கண்டிப்பாக கூறிக்கொள்கின்றேன். விழாவில் அமைச்சர்கள் வல்சராஜ், ஷாஜகான், மல்லாடி கிருஷ்ணராவ், புதுவை தலைமை நீதிபதி ராமசாமி மற்றும் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஓராண்டில் இதுவரை 8 முறை பெட்ரோல் விலை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் மிகவும் விரக்தியடைந்துள்ளனர். டீசல் விலையில் மாற்றம் இல்லாததால் ஓரளவிற்கு நிம்மதியடைந்துள்ளனர். கடந்த ஜூன் மாதம் பெட்ரோலுக்கு விலை நிர்ணயிக்கும் அதிகாரம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டது. அதில் இருந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கு ஏற்ப பெட்ரோல் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்து வருகின்றன. அதன்படி நிர்ணயிக்க தொடங்கியதில் இருந்து இதுவரை 5 முறை பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டுவிட்டது. இந்நிலையில் நேற்று இரவு 6வது முறையாக பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களில் ஒன்றான பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு $2.96 உயர்த்தியுள்ளது. இந்த விலை உயர்வு தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. மற்ற பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களான இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஆகியவையும் இதே அளவிற்கு பெட்ரோல் விலையை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு மட்டும் 8 முறை பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டீசல் விலையில் தற்பொழுது எந்த மாற்றமும் இல்லை. ஆக பெட்ரோல் விலையில் மாற்றம் செய்யப்பட்டது பொதுமக்களை விரக்தியடைய செய்துள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதியில் 2011ஆம் ஆண்டிற்கான கேலண்டர்களை முன்னாள் முதல்வரும் திமுக மாநில அமைப்பாளருமான திரு ஆர்.வி. ஜானகிராமன் வழங்கினார். புதுவையின் முன்னாள் முதல்வரும் இந்நாள் திமுக மாநில அமைப்பாளருமான திரு ஆர்.வி. ஜானகிராமன் ஆண்டுதோறும் நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள மக்களுக்கு கேலண்டர் கொடுப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு அடுத்த ஆண்டான 2011இன் கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நெல்லித்தோப்பு தொகுதி கஸ்தூரிபாய் நகரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு ஆர்.வி. ஜானகிராமன் கஸ்தூரிபாய் நகர் முழுவதிலும் உள்ள மக்களுக்கு வீடு வீடாக சென்று 2011ஆம் ஆண்டிற்கான கேலண்டர்களை வழங்கினார். அப்பொழுது புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் உட்பட கஸ்தூரிபாய் நகர் திமுக நிர்வாகிகள், ஜேவிஎஸ் நகர் திமுக நிர்வாகிகள் மற்றும் தோட்டக்கால் திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நேற்று புதிய கேலண்டர் வழங்கும் பணி இந்த 3 பகுதிகளிலும் நடைபெற்றது. ரெண்டு மூட்டை நெல்லை கொடுத்து மாமாவை என்ன கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறந்தான். ஏன் கரகம் ஒன்ன கட்டணம் பாரு. ஏமே கட்டுமே போய் பாப்போம். ஐயா ஐயா ஓ போட்டாயே 10 days சொல்றேன் கேட்டுட்டு கம்மனே இருக்கிற தெரியும் இல்ல. Last 6 months business is going down. போடி அப்பா கிட்ட போய் ஒரு வாரத்துக்குள்ள 10 லட்சம் வாங்கினு வா. Otherwise
நடக்கிறதே வேற. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நம்ம போக முடியாதுமே. வாங்க நம்ம போய் பாப்போம். வாமே ஐயா, தட்டுமா அம்மா எல்லாரும் போடுங்க சாமி. ஐயா அப்படி பண்றீங்க? 5 பவுன் வாங்கினதை கொடுத்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள 10 பவுன் கேக்குறீங்களே. இந்த மாதிரி தினம் அடிச்சு சித்திரவாத பட்டதோட ஒரே அடியா கொண்டு போட்டுருங்க. நிம்மதியா போய் சேர்ந்துடுறான். வாமா போகுது. வாமா கிட்ட வாமா. ஐயா அம்மா ஐயா வாங்க ஐயா. ஐயா அம்மா ஐயா, ஆடி வருஷம் வருது, 1/2 பவுன் 1 பவுன் செய்து தருவாங்க ஒப்படைக்க. புது மாப்பிளம் சொல்றது கேவலமா இருக்குது. வெளியே போனா அவன் காரி துப்புறானுங்கடி. சும்மா நீலி கண்ணீர் வெடிக்கலாம் எல்லாம் வேணாம். போயிட்டு வர 1/2 பவுன் 1 பவுன் உங்க அப்பா வந்து வாங்கினதா வா, இல்லைன்னா கேட்காது சாப்பிடு. இந்த வீட்லயும் அதே பிரச்சனை தாமே. இந்த பொழப்பு போச்சுமே. இதாமே வாம நம்ம போலாம். அவ்வளவுதான். யோ, என்ன மன்னிச்சிரியா. பிச்சை எடுத்தாலே என்ன கௌரவமா வச்சு காப்பாத்துற நீ. இதுங்கெல்லாம் கௌரவமா இருக்கிறன்னு சொல்லிக்கின்னு வீட்டுல பொண்டாட்டிக்கிட்டயே பிச்சை எடுக்குதுங்க. கையால வந்தா வரதட்சணை வாங்கி வாழ்க்கை நடத்துவான். நான் ஆம்பளை சிங்கமே, உன்னை கண் கலங்காம வச்சு காப்பாத்துறேன். வாமே இதுங்கெல்லாம் கௌரவமா இருக்கிறன்னு சொல்லிக்கின்னு வீட்டுல பொண்டாட்டிக்கிட்டயே பிச்சை எடுக்குதுங்க. புதுவை மாநில பொதுப்பணித்துறை வாரிசுதாரர் தினக்கூலி ஊழியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுவை மாநில பொதுப்பணித்துறையில் வாரிசு அடிப்படையில் தினக்கூலியாக பணியமர்த்தப்பட்டு 6 வருடம் ஆகியும் இதுநாள் வரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்பதை வலியுறுத்தியும், பணி நிரந்தரம் செய்திட காலியான இடங்கள் இருந்தும் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்தும் புதுவை மாநில பொதுப்பணித்துறை வாரிசுதாரர் தினக்கூலி ஊழியர்கள் சங்கம் சார்பில் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற தர்ணா போராட்டத்திற்கு புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாச்சலம் தலைமை தாங்கினார். புதுவை பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் தனராசு போராட்டத்தினை துவக்கி வைத்து பேசினார். முன்னதாக சங்க தலைவர் கண்ணன் முன்னிலை வகித்தார். போராட்டத்தில் சங்கத்தின் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு கோஷமிட்டனர். நிறைவாக துணைத் தலைவர் சிவசுப்பிரமணியன் நன்றி கூறினார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதியில் ஏழை மக்களுக்கு நில அளவை பதிவேடுகள் துறை சார்பாக மனைப்பட்டாவினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா முன்னிலையில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வழங்கினார். உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்த சாலை, புதுநகர், திருவள்ளுவர் நகர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் ஏழை மக்கள் 114 பேருக்கு நில அளவை பதிவேடுகள் துறை சார்பாக மனைப்பட்டா வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு பட்டாக்களை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா, இயக்குநர் சிவக்குமார், தாசில்தார் வினயராஜ், வருவாய் ஆய்வாளர்கள் சக்திவேல், ரூபலா, தொகுதி செயலாளர் தைரியநாதன், மாறன், வட்ட செயலாளர் பாபு, குரு, கவுன்சிலர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை கொட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாமில் சான்றிதழ்களை பதிவு செய்ய மாற்றுத்திறனாளிகள் ஆர்வம் காட்டினர். புதுவை அரசு சார்பில் சமீபத்தில் மாற்றுத்திறனாளிகள் கலந்துரையாடல் சிறப்பு செயலர் தேவநீதிதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் அங்கன்வாடி மூலம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை பதிவு செய்ய அதிகாரிகள் உறுதியளித்தனர். அதன்படி மாதம் ஒரு பகுதியாக பிரித்து தலா 5 இடங்களில் தனித்தனியாக சிறப்பு முகாம் நடத்த உத்தேசிக்கப்பட்டது. முதலாக லாஸ்பேட்டையில் இதற்கான முகாம் இன்று தொடங்கியது. வேலைவாய்ப்பு அலுவலக இயக்குநர் மலர்கண்ணன் உத்தரவின் பேரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு அதிகாரி மணிவண்ணன் தலைமையிலான குழுவினர் சான்றிதழ்களை பதிவு செய்தனர். வேலைவாய்ப்புக்கு புதிதாக பதிவு செய்தல், கூடுதல் பதிவு மற்றும் மறுபதிவு, ஜாதி சான்றிதழ் பதிவு, முன் அனுபவ சான்றிதழ் பதிவு ஆகியவை உடனுக்குடன் பதிவு செய்யப்பட்டது. காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்ற முகாமில் செயின்ட்பால்பேட், புதுப்பேட், மடுவுப்பேட், கொட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர்.
புதுவை அரசு சுகாதாரத்துறை டி பிரிவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் கருணை அடிப்படையில் வேலை வழங்கக் கோரி போராட்டம் நடைபெற்றது. சுகாதாரத்துறையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்த சில ஊழியர்கள் பலவிதமான தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டு பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு மரணமடைந்தவர்களும் மற்றும் இயற்கை மரணம் அடைந்தும் ஒரு சிலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவ கமிட்டி மூலம் வேலை செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று நிர்வாகம் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட ஊழியர்களின் வாரிசுகளுக்கு குடும்பத்திற்கு ஒருவருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்குவது அரசின் கடமை. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இறந்த ஊழியர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்காமல் காலம் கடத்துவதால் இதனை கண்டித்து புதுவை அரசு சுகாதாரத்துறை டி பிரிவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை முன்பு போராட்டம் நடைபெற்றது. தலைவர் சபாபதி தலைமையில் நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன பாலமோகனன், கலைச்செல்வன், புகழேந்தி, நமச்சிவாயம் மற்றும் புதுவை அரசு சுகாதார டி பிரிவு ஊழியர்கள் சங்க கலைச்செல்வன், வெற்றிவேல், வரதராஜ், பழனி உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை வணிக திருவிழாவின் அறிமுக விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மற்றும் முதல்வர் வைத்தியலிங்கம் ஆகியோர் விழாவினை அறிமுகம் செய்து முதல் பதிவை தொடங்கி வைத்தனர். புதுவை ஆனந்தாயன் ஓட்டலில் நடைபெற்ற வணிக திருவிழாவின் அறிமுக விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி விழாவை அறிமுகம் செய்து வணிக விழாவின் முதல் பதிவை தொடங்கி வைத்தார். விழாவில் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் மற்றும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், சுற்றுலாத்துறை செயலாளர் சொல்லட்டி பிரபாகர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் புதுவை யூனியன் பிரதேசத்தில் வணிக சுற்றுலாவை மேம்படுத்தவும் வணிக வரி மூலம் வருவாய் பெருக்கும் நோக்கிலும் வணிக பெருமக்களின் பங்கேற்புடன் வணிக விழா கொண்டாடப்படுகிறது என்று சிறப்புரை நிகழ்த்தப்பட்டது. விழாவில் அரசியல் பிரமுகர்கள் உட்பட வணிக பெருமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாகூர் வருவாய்த்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மழையால் வீடு இழந்தவர்களுக்கு 15,000 ரூபாயும், விவசாயிகளுக்கு 15,000 ரூபாயும், உயிர் இழந்தவர்களுக்கு 2 லட்சமும் உடனடியாக வழங்க வேண்டும், மேலும் விசாரணை நடத்தி போலி ரேஷன் கார்டுகளை நீக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பாகூர் வருவாய்த்துறை அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் பத்மநாபன் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் பெருமாள், உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் தாசில்தார் பிரபாகரனிடம் மனு அளித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ராமசாமி, முத்துலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாகூர் பரிக்கல்பட்டு கிராமத்தில் குளங்கள் நிரம்பி மழைநீர் ஊருக்குள் வந்து நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் குளங்களுக்கு சுற்றுச்சுவர் கட்டி தரும்படி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாகூர் அடுத்துள்ள பரிக்கல்பட்டு கிராமத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் மாரியம்மன் கோவில் தெரு, அங்கன்வாடி தெரு ஆகிய சாலைகள் சேரும் சகதியுமாக உள்ளது. இந்த மழைநீர் பொன்னின் குளத்தில் கலக்கிறது. குளம் நிரம்பிய நிலையில் மழைநீர் மீண்டும் ஊருக்குள் வருகிறது. இதன் விளைவாக தேங்கி நிற்கும் மழைநீர் மூலம் அட்டைப்பூச்சி, விஷப்பாம்புகள் போன்றவை வீடுகளுக்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்துகிறது. மேலும் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே குளங்களுக்கு சுற்றுச்சுவர் கட்டித்தரவும் வாய்க்கால்களை சீரமைக்க வேண்டும் என்றும் மழைநீரால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு ஏரி குளம் கிடையாதுங்க. கான்ல தான் எல்லாம் செய்யணும். தண்ணி போறதுக்கு வழி வைக்க கிடையாது. சைடு வாய்க்கால தண்ணி கொஞ்சமா தான் போகுது. எங்களுக்கு ஒரு பாதாள வாய்க்கால் கட்டி விட்டா தண்ணி தாராளமா போவோம். குளத்துல தண்ணி நிறைய ரம்பி போயிட்டாக்கா ஊர் உள்ள தான் தண்ணி நிக்குது. மழை பெஞ்சா 1/2 மணி நேரம் மழை பெஞ்சா குளத்துல பெரிய ஏரியில தண்ணி நிக்கிற மாதிரி துணியை தூக்கின்னு தான் வரணும். நடக்கிறதுக்கே வழி கிடையாது. பூரா பாச பிடிச்சி போய் ரோடு இருக்குது. எங்களுக்கு நல்ல மாதிரி அந்த ரோட்டு ஊரை நல்லா சுத்தப்படுத்தி, குளம் எல்லாம் சுத்தப்படுத்தி கொடுத்தா ஊர் உள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குளத்தை தூர் வரி கொடுக்கணும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.